இந்த வார ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விஜயா வந்து டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுல வந்து வீடியோல வந்து ஒரு மாதிரியும் நேச்சுரலா அவங்களோட அவங்களோட கேரக்டர் வேற மாதிரியே இருக்குது இல்லையா? இப்போ முத்துவும் மீனாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதான வேலை. எதையாவது ஒண்ண கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்ல. பார்வதி வீட்டுக்கு போயி முத்து வந்து கேட்குறாங்க, அம்மாவ வீடியோ எடுக்கும்போது மட்டும் நல்லா பேசுறாங்களே, மத்த நேரம்லாம் மறுபடியும் சாதாரணமா அவங்கள மாதிரியே இருக்காங்க. வீடியோ எடுக்கும்போது மட்டும் நல்லது பண்ற மாரியே பேசுறாங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல அத்த. நீங்க கொஞ்சம் என்னன்னு சொல்ல முடியுமா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு ஒரு அப்படியே உடனே பார்வதி ஆண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்லப்பா டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாப்பா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி சமூக சேவகி தான். அவ வந்து இந்த மாரி யாரு வந்து சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னா டாக்டர் பட்டம் தருவாங்களாம். அதனால தான் விஜயா வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்காப்பா. நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிறாதப்பா அவகிட்ட. யார்கிட்டயும் இத பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர் பட்டம் வாங்குனதுக்கு அப்புறம் தான் எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்பா அப்படிங்கிறபோது நம்ம முத்து கேட்குறாங்க, எதுக்கு திடீர்னு அம்மாவுக்கு இப்படி ஒரு ஆசை வந்துச்சு அத்த? ஏன் திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏற்கனவே டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சு அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சு. இப்ப தேவையில்லாம இப்படி ஏதாவது வீடியோ எடுத்து அந்த வீடியோவ நீங்க வந்து நெட்லலாம் விட்டுட்டீங்கன்னா, அது கொஞ்சம் பிரச்சனை தான அத்த. ஏதாவது புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு தான் அத்த வந்து கேட்டேன் அப்படின்ட்டே சொல்றாங்க. நீ சொன்னதும் சரிதான்ப்பா. நான் வந்து டான்ஸ் கிளாஸ் நடத்துனதுக்கே வீட்ல இடம் குடுத்து எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. இப்போ யோகா கிளாஸ் வேற எடுக்கிறா. கல்யாணம் முடிஞ்சவங்க தான் வந்து சேர்ந்துருக்குறாங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ அது கொஞ்சமும் பிடிக்கல. என்னப்பா செய்றது? இருந்தாலும் ரொம்ப வருஷமா பழகுன ஃப்ரெண்ட் ஆயி போச்சா, என்னால எதுவுமே சொல்ல முடியலப்பா. அவ வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னாராம். அதனால நான் டாக்டர் பட்டம் வாங்கினா வீட்டுக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்பா. நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளோதானா? சரிங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க மீனா கிட்ட. மீனா எங்க அம்மா வந்து டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்களாம். வீடியோவுக்கு மட்டும் நடிக்கிறாங்க. மற்றபடி அவங்க நிஜத்துலலாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அது எவ்வளோ பெரிய பட்டம். அதை வாங்குறதுக்கு இப்படிலாம் நடிச்சாங்க வாங்கணும். உண்மையிலே ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணா தானா எல்லாமே தேடி வரப்போகுது. இவங்க அதாங்க எனக்கு டவுட்டா இருந்துச்சு. திடீர்னு நம்மளெல்லாம் கூப்பிட்டு பாசமா சேலையெல்லாம் வாங்கி கொடுக்காங்களேன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாமல் சீதாவோட தாலி பிரிச்சு கோர்க்குற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அங்கேயும் நல்லா எல்லாருக்கிட்டையும் பழகும் போதே எனக்கு டவுட் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏமாத்தி அரசாங்கத்தை ஏமாத்தி இப்படி உள்ள ஒரு பட்டம் வாங்கணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சாரி முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்றாங்க. நீ சொல்றது என்னமோ சரிதான் மீனா. இப்போ என்ன பண்றது? அம்மா வந்து அவங்களோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜயா கிட்ட வந்து விஜயா நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரொமோல பார்த்துருப்போம். ஒருத்தவங்க தர்மம் கேட்குறாங்க. அதுக்கு அவங்கள வந்து விஜயா வந்து அடிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை மீனா வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு முத்துக்கிட்ட போய் காட்டுறாங்க. ஏங்க இங்கே பாருங்க, உங்கள் அம்மா வந்து டாக்டர் பட்டம் வாங்க போகிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவளை பொய் சொல்லி வாங்குறதுக்கு அர்த்தமே இல்லைங்க. பாருங்க இந்த வீடியோவை யாராவது எடுத்துட்டு போய் காட்டிட்டாங்க அப்படின்னா டாக்டர் பட்டம் வாங்குற அன்னைக்கு ரொம்ப மொக்கையா போயிரும்லங்க. ஏங்க உங்க அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா மீனா, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தர்மம் கேட்குறவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லணும். ஆனா இவங்க இவ்வளோ பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கும் அவங்க ஒர்த்தே இல்லை அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா முத்து வந்து இந்த வீடியோவை கண்டிப்பா பார்வதியோட ஃப்ரெண்டு, அதாவது டாக்டர் பட்டம் வாங்கி தரேன்னு சொன்னாங்களே அவங்க கிட்ட காட்டுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரியே ப்ரொமோலேயே அதான் போட்டிருந்தாங்க. விஜயாவுக்கு இப்போ டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்க்கான இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தான் டாக்டர் பட்டம். விஜயா பார்வதி வந்து எனக்கு நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுப்புனாங்கன்னு சொல்கிறாங்க. சற்று முன் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளட் டொனேஷன் வேறு பண்ணியிருக்காங்களே, அதையும் வீடியோ எடுத்து அதையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால தான் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் முத்துவும் மீனாவும் வந்து கொஞ்சம் பொறுங்க, எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு நினச்சதெல்லாம் சரிதான். ஆனால் அவங்க இன்னொரு வீடியோவும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்ட அதில் வந்து இந்த தர்மம் கேட்குறாங்களா அவங்கள்ட்ட வந்து அவங்கள வந்து அடித்த வீடியோவே இருக்குது. அதனால நல்ல வேலை இவ்வளோ நாளாக என்கிட்ட நீங்கள் ஏமாத்திருந்துருக்கீங்க. என்ன பார்வதி, உன் ஃப்ரெண்டு உன்னை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினச்சி தானே நான் இப்படிலாம் பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு பொய்யா நடித்து பட்டம் வாங்கணும்னு நினச்சிருக்காங்களே. ஒரு ஆக்சுவலாக ஒரு பட்டத்துக்காக இவங்க இப்படிலாம் பொய் சொல்லி நடிக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பாங்க இவங்க. இவங்களுக்கு போய் நான் மட்டும் பட்டம் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கிறது சொசைட்டியில் என்னோட பேர். ச்சே, இனிமேல் இப்படிலாம் வந்து என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாத பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. உடனே
விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. நீங்க 2 பேரும் எப்பயுமே என்னை நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு நல்லது நடக்கணும்னு விருப்பமே இல்லையோ? எனக்கு நல்லது நடந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்காதோ? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "அத்தை, பட்டம், பதவி, உயர்வு இது எல்லாமே வந்து தானா தேடி வரணும் அத்தை. நம்ம அத தேடி போய்க்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி நடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட ஆசை, கனவு எல்லாமே இந்த டாக்டர் பட்டம் எப்படியாவது வாங்கி பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா நீங்க என்னோட கனவையே கலைச்சிட்டீங்கல்ல. உங்களை இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பார்வதி ஆண்டி, "நீ தான் சொன்னியா இவங்கிட்ட டாக்டர் பட்டம் வாங்க போறாங்கன்னு நீ தான் சொன்னியான்னு" சொல்லும்போது பார்வதி வந்து, "ஐயோ, நான்லாம் எதுவும் சொல்லலப்பா." அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்களே நல்லது பண்ணும்போது மட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பார்த்து செஞ்சு அவங்களா இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி ஆண்டி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "உங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்ப கோவத்துல விஜயா வந்து வாராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பேக்கை தூக்கி வீசுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறது அப்படி இருந்திருக்காங்க. ரோகிணியும் அப்புறம் ஸ்ருதி எல்லாருமே வெளியில வந்துட்டு, "ஏன் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம், "எனக்கு இருக்கிற கோவத்துக்கு பேசாம போயிருங்க எல்லாரும்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. அந்நேரம் அண்ணாமலையப்பா இருந்துட்டு, "ஏன் வீட்டில் வந்து இப்படி நடு வீட்டில் நின்று ஏயாட்டம் ஆடிட்டு இருக்கா? உனக்கு என்ன இப்போ என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இந்த முத்து இருக்கணும், இல்லைன்னா இந்த வீட்டில் நான் இருக்கணும். இந்த பூ கட்டுறவ என்னைய எங்க போனாலும் தேடி வந்து அவமானப்படுத்துறதுலயே குறியா இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அத்தை, நான் உங்களை என்ன அவமானப்படுத்தினேன்? நான் எதுவுமே பண்ணலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்களை வந்து விஜயா சொல்றாங்க. "நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் நல்லது செஞ்சுற மாதிரி வீடியோ எடுத்து பண்ணியிருந்தேன். கடைசியில என் பேரையும் அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க. எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட என்னைய வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் வந்து இவளும் இவன் புருஷனும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எனக்கு அந்த டாக்டர் பட்டம் கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையப்பா இருந்துட்டு, "நீ அப்படி என்ன பண்ண?" அப்படிங்கிற போது, "இல்லை மாமா, ஒருத்தவங்க ரோட்டில் வந்து அத்தை கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறவங்க தான் மாமா, கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அத்தை அவங்கள கம்ப வச்சு ரோட்டில் வச்சு அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அடி பாவி, ஏண்டி அப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையப்பா கேட்குறாங்க. "ஆமாம், அவன் ஆளும் என் பக்கத்தில் வந்துட்டு நின்று தொட்டு தொட்டு பேசுகிறான். மூஞ்சி பார்த்தாலே எனக்கு சகிக்கலை, அதனால தான் நான் அடித்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இவ்வளோ ஒரு வக்கர புத்தியை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ போய் டாக்டர் பட்டம் உனக்கு எதுக்காக கொடுக்கணும்னு சொல்லி நீ சொன்ன, சிறந்த சமூக சேவகி அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க" அப்படின்னு சொன்னாங்க. "நீ சேவகியா சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் என் கனவுகளை அழிச்சவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. ஸோ மொக்கையா தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆரம்பத்தில் நான் உங்களை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னபோது அந்த கமெண்ட்ஸ் தான் நான் இப்போ சொல்றேன். ஆக்சுவலாக ரொம்ப 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 மொக்கையா போயிட்டு இருக்குது. என்ன வேற எந்த கதவையுமே கிடைக்காத மாதிரி சுத்தி சுத்தி இதுவே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, எதுவா விஜயா வந்து எப்படினாலும் டாக்டர் பட்டம் வாங்குறாங்க, வாங்காம போறாங்க, என்னனாலும் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த முத்துவும் மீனாவும் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. ஏற்கனவே ரோகிணி சொன்ன மாதிரி அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம். ஆனா தேவையில்லாம அடுத்தவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீண்டிக்கிட்டே இருக்கிறதா இவங்களோட வேலையா இருக்குது. அதாவது என்ன சொல்றது, ஊம குசும்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாட்டுக்கு இருந்துட்டு போறாங்களே. எத்தனையோ பேர் டாக்டர் பட்டம் வாங்குறாங்க, எல்லாம் நல்லது பண்ணியா வாங்குறாங்க. அந்த மாதிரி இவங்க வாங்கினா வாங்கிட்டு போறாங்கல்ல. ஆனா தேவையில்லாம இந்த முத்துவும் மீனாவும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு என்னமோ காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் என்னதான் நடக்குது.